இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே. பல ட்விஸ்ட்டு வந்துட்டு வெளியில் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம், கனி, வீரா எல்லாருமே ஆட்டோவில் வீட்டில் வந்து இறங்குறாங்க. இங்கே பாரு, அங்கே நடந்தது எதையுமே பற்றி வந்துட்டு நீ வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ வேறு உளடுவாய், எதையும் வந்துட்டு உளறி வச்சிடாத. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதுக்கு மேலே ஏதாவது உளறி வச்சிங்கன்னு வை, நீ பரீட்சையில் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல, ஐயோ நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கனி சொல்கிறாங்க, இருந்தாலும் உனக்கு அந்த டாக்டர் கிட்டப்பே நல்லா தானே இருந்துச்சு, நீ அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தானே சொன்னேன் மண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே என்ன வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பார்த்தி அடி கனி அப்படின்ற மாதிரி கேட்க, சுற்றி பார்த்தனே அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு சரி நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட. அடுத்த சைடு அங்கே சவுந்தர பாண்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, ஜெயிலேருந்து வெளியில் வந்தால் ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா முத்துப்பாண்டி துப்பாக்கி எடுத்துட்டு அப்படியே தொடச்சமானிக்கு கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவன் வேற துப்பாக்கியை தொடச்சிக்கிட்டு இருக்கான், என்னமோ நம்மளை சொல்கிற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை வேற வரலது. ஒரு ஆள் கூட டீ கொண்டு வந்து கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இசைக்கு வந்து டீ ஆற்றிட்டு வராங்க. அத்தடியாத்தா நமக்கு தான் மான ரோசம்லாம் விட்டுட்டு வாங்கி குடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இசைக்கு முறைச்சிக்கிட்டே அந்த டீயை கொண்டு போய் முத்துப்பாண்டிட்டு கொடுக்குறாங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க, மாமா இந்தாங்க டீ அப்படின்ற மாதிரி கொடுத்தது, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் அந்த டீ வரும் அப்படின்னு சவுந்தரபாண்டி அங்கே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க இசைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்ட போகிறாங்க. அத்தை இந்த டீ குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ டீ என்னமோ நல்லா போட்டிருப்பாளாக்கும், சும்மாவே வந்துட்டு பாயாசம் மாதிரி தான் செய்வா அப்படின்னு முத்துப்பாண்டி மனசில் நினச்சிக்கிட்டு பரவாயில்ல குடிப்போம், ஏன் பொஞ்சாதையும் வேணான்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு வேணாண்டி இப்போ தான் வந்துட்டு குடிச்ச எருக்கழிச்சிட்டு வருது, அதை சிங்கில் ஊற்று அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் நான் குடிக்கல டீ இன்னும் அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி சொன்னதும் அவங்க 2 பேரும் அப்படின்னு மினிக்கிட்டு போயிட சவுந்தரபாண்டி வந்துட்டு பசியில் ஐயோ நம்ம வீட்டில் நமக்கே இந்த கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வேணாம் இவன் முன்னாடி அவங்கள திட்டக்கூடாது, பிறகு அதை எடுத்து நம்மளை சுட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு உடன்குடியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வண்டியில் அந்த பக்கம் வரும்போது சனியை உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இது, அதே சட்டை அதே கைலி அதே சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு சனியனே தான் அப்படின்னு பக்கத்தில் வராங்க. ஏய் குடிகார பையில, இதே ஊருக்குள்ள நீ என்ன தண்ணி அடிச்சுட்டு உல்லாசமாக சுற்றிட்டு திரியிறியா, கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லலான்னா தப்பிச்சு ஓடியாந்துட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, சண்முகம் மட்டும் உன்னை பார்த்தானே நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு சனியனை பிடிச்சி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண அவன் வந்துட்டு உடன்குடியை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறான். அடுத்த சைடே சண்முகம் வந்துட்டு மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி உங்கள் குறையில நான் தீர்த்து வைக்கிறேன், நீங்கள் மனு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு உடன்குடி வரேன், நான் சனியனை பார்த்தே அவன் என்னை தள்ளி விட்டு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அவன் ஒரு ஆள் உன்னை தள்ளி விட்டு ஓடி இருக்கான் பாரு, ஒழுங்கா வந்து தொலைடா அவனை போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் முத்துப்பாண்டிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஏலே நல்ல வேலை பார்த்துட்டு இருக்க, உன் சரௌண்டிங்கில் இருக்கிறவன் ஒருத்தன் தப்பிச்சு ஓடி இருக்கான், என்னமோ அவனை அமெரிக்கா அதிபராக வந்து கடத்திருப்பான், நீயும் இல்லைன்னா உங்கள் அப்பன் தானே கடத்திருப்பீங்க, அவன் இந்த ஊரில் தான் இங்கே தான் சுதந்திரமாக சுற்றிட்டு அலைகிறான், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியாது, ஒழுங்கா பிடி, இல்லாட்டி நீ தான் இதுக்கு பின்னாடி இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்முகம் முத்துப்பாண்டியை மிரட்டிட்டு வந்துட்டு ஃபோனை வச்சுட, என்ன இது இவன் வேற சனியங்கினியங்காலையும் ஒருவேளை அவனை பிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வேற பயத்தில் இருக்க. முத்துப்பாண்டி விறுவிறுன்னு சனியனை பிடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அங்கிட்டு சனியனை பார்க்கணுமே, வீட்டில் உட்காந்து சோற குடிபோதையில் சாப்பிட்டுட்டு இருக்க, ஏயா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சண்முகத்துக்கிட்டே பரணிக்கிட்டே பேசுகிறேன், உன்னோட தண்டனையை குறைப்பாங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்கள ஒரு ஆளா, எனக்கு எங்கள் ஐயா இருக்காரு, அவர் பார்த்துக்குருவாரு, அவர் வெளியில் வந்துட்டாரு பார்த்தல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் உங்கள் ஐயா அவங்க அக்கா பாண்டியம்மாலே உள்ளதல் நம்ம தானே, இங்கே பாரு அவரெல்லாம் நம்பாதையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போயே நான் வந்துட்டு சண்முகத்துக்கு ஃபோன் போட போகிறேன்னு சொல்ல ஒரு அடி அடிச்சு போட்டுறாங்க ஒய்ஃபை. ஃபோன் பண்ணிடுவேன் என்ன மீறி அப்படின்ற மாதிரி சொல்ல டடக்குன்னு வந்துட்டு சண்முகம் கதவை திறந்துட்டு வர்றாங்க. இங்கே பார்க்க நீ ஃபோனே பண்ண வேணாம், நான் வந்துட்டு இல்லை சாணியே அங்கே போய் உன்னை வந்துட்டு சாட்சி சொல்ல சொன்னால் இங்கே வந்துட்டு அட்டகாசமாக பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சட்டத்துக்கிட்ட இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது, உங்கள் ஐயா கிட்ட ஆள் பண்ண பல எல்லாம் இருக்கலாம், ஆனால் சட்டமே அவர் காலில் தூக்கி போட்டு மிதிக்கும், இப்போ நீ மட்டும் கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லன்னு வை, இந்த துண்டு எடுத்து அப்படியே சங்கு நெரிச்சு கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ஓடத்தான் பார்க்கல நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு துண்டை போட்டு சனியனை தரன்னு சண்முகம் இழுத்துட்டு போக, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.